சிவகாமி காலையில இருந்து வீட்டை தொடச்ச, மறுபடியும் வீடு தொடச்சிட்டு இருக்க? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம்ல, அம்மா போட்டிருக்கிற வீட்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சுத்தமா வீட்டை துடைக்கணும். அப்பதான் கிருமி பரவாது. துளசி தான் போன் பண்றா. சொல்லுமா துளசி. சிவகாமி என்ன பண்றா பார்த்திபா? ஓ அம்மாவா? விஸ்வா வீட்டுல இருக்கிறதுனால வீட்டை 6 வேளையும் தொடச்சிட்டே இருக்கா. சரி, போன சிவகாமி கிட்ட கொடுங்களேன். இருமா, ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன துளசி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டே சிவகாமி. விஸ்வா எப்படி இருக்கான்? அவ என்ன சாப்பிட்டா? அவனும் சாப்பிட்டாமா. சாதத்தை நல்லா குழைய வச்சு அதுல மோர் ஊத்தி கொடுத்தேன். அவனும் நல்லா சாப்பிட்டாமா துளசி. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இளநீர் கொடுத்துட்டு இருக்கேன். சிவகாமி, நான் தான் வீட்டுக்கு வந்து அவனை பார்க்க முடியாம போச்சு. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் வீடியோ கால் போட்டு விஸ்வாவை காட்டேன் ப்ளீஸ். துளசி, இத பாருமா, இது சாமி விஷயம். அப்படி வீடியோ கால் எல்லாம் போட்டு பார்க்க கூடாது. வேணும்னா நான் விஸ்வா ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்கறேன், நீ பேசிக்கோ. என்ன சிவகாமி, நீ பொண்ணு ஆசைப்படுறல, வீடியோ கால் பண்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. துளசி, நீ இருமா, அப்பா வீடியோ கால் போட்டு விஸ்வா காட்டுறேன், நீ பேசிக்கூட. வேணாம் பார்த்திபா, சிவகாமி சொல்றதுதான் கரெக்ட். இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம். போன்ல ரேடியேஷன் இருக்கும்ல, அதனால அவன் கிட்ட கொண்டு போக வேணாம். வேணும்னா கிட்ட போய் இதே மாதிரி போன் ஸ்பீக்கர்ல போடு, நான் அவன் குரலையாவது கேக்குறேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. விஸ்வா, துளசி உன்கிட்ட ஏதோ பேசணுமா? லைன்ல தான் இருக்கா, பேசு. என்ன துளசி, என்ன நினைச்ச ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அத்தை என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன். யூ டோன்ட் வரி, ஓகே? விஸ்வா, சிவகாமி உன்னை நல்லா கவனிச்சுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமே உனக்கு சரியாயிரும் என்ன? துளசி, இன்னும் 2 நாள்ல தலைக்கு தண்ணி ஊத்தலான்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நான் சீக்கிரமே உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுவேன், ஓகே? சரி விஸ்வா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் நான் கால் பண்ணி பேசுறேன், ஓகேவா? ஓகே துளசி, பாய். பாய், டேக் கேர். அத்தை, அத்தை, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் தட்டுல கொஞ்சம் சாதம் வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க இங்கே சாப்பிட்டுருங்க அத்தை. என் புள்ள அங்க சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. அவன் அந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது லட்சுமி. அத்தை, மாமாவுக்கு அம்மா தானே போட்டிருக்கு, அது சீக்கிரமே சரியாயிடும் அத்தை. ஆனா உங்களுக்கு லோ பிரஷர் இருக்கு, அதனால நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கே நல்லது இல்ல அத்தை. கொஞ்சமா தயிர் சாதமாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஏய், அதான் எனக்கு பசிக்கல வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு பசி எடுத்தா நானே வந்து சாப்பிட்டுப்பேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு லக்ஷ்மி.
அக்கா, என்ன இது கையில ஏதோ பார்சலோட வர? இதுவா சிக்கன் 65. என்னக்கா இது? அத்தை ஏற்கனவே வீட்ல எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. உனக்கு தெரியும்ல? இப்போ நீ சிக்கனை சாப்பிடுறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்மள வீட்டை விட்டு ஒரேடியா துரத்தி விட்டுருவாங்க. இத நான் சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வரலடி, அந்த துளசி தான் இத சாப்பிட போறா. ம்? நாம தான் இத அவளை சாப்பிட வைக்கணும். அத அத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீ சொன்னியே சிக்கன் சாப்பிட்டா நம்மள வீட்டை விட்டு ஒரேடியா துரத்திடுவாங்கன்னு, அந்த மாதிரி அந்த துளசிய அத்தை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. அக்கா, சூப்பர் பிளான்க்கா. ஆனா அந்த துளசியும் விரதம் இருக்காளே, அவளை எப்படிக்கா சாப்பிட வைக்கிறது? அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். போய் அஞ்சலைய கூப்பிடு போ. ம், சரிக்கா. அஞ்சல, அஞ்சல, அஞ்சல. வரமா. சீக்கிரம் வா. என்னம்மா? இதுல சிக்கன் 65 பீஸ் இருக்கு. நீ என்ன பண்ற, வீட்ல பண்ணி வச்சிருக்கிற பத்திய சாப்பாட்டுல இந்த சிக்கனை உள்ள வச்சு துளசி ரூம்ல கொண்டு போய் வை. இந்தா. என்னம்மா நீங்க? துளசி அம்மா, ஏற்கனவே நான் விரதம் இருக்கேன், அதனால எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப போய் இதை கொடுத்தா அவங்க எப்படிமா சாப்பிடுவாங்க? அப்படின்னா நான் சொல்றபடி அந்த துளசி கிட்ட போய் சொல்லு, அவ கண்டிப்பா சாப்பிடுவா. கொஞ்சம் பத்திய சாதத்துல இந்த சிக்கனை கலந்து வச்சுக்கோ. துளசி ரூமுக்கு போய் சிவகாமி அம்மா விஸ்வாவுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க, அந்த கோயில்ல கொடுத்த பிரசாதம்னு சொல்லி அந்த பத்திய சாப்பாட்டை துளசி கிட்ட கொடு. சிவகாமி அம்மா சாப்பிட சொன்னதா சொல்லு, துளசி கண்டிப்பா சாப்பிடுவா. அப்புறம் அவ சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட சொல்லு. புரியுதா? இந்தா புடி. சாமி விஷயத்துல இப்படி விளையாடுறா, கண்டிப்பா இவளுக்கு கை கால் விளங்காம தான் போகுது. என்னடி ஏதோ மனசுக்குள்ள என்ன திட்டுற மாதிரி இருக்கு? ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சாமி குத்தம் ஆயிடுமோன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். எந்த குத்தம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ ரொம்ப யோசிக்காத. போ, போய் நான் சொன்னபடி செய். லக்ஷ்மி, நீ என்ன பண்ற? அஞ்சல அந்த சிக்கன் கலந்த சாப்பாட்டை துளசி ரூம்ல வச்ச உடனே அவ சாமி கும்பிட பூஜை ரூமுக்கு போவா. அதுக்குள்ள பைரவி அத்தைய அழைச்சிட்டு போய் அந்த சாப்பாட்டுக்குள்ள சிக்கன் இருக்கிற விஷயத்த சொல்லு. என்ன, சரியா? சரிக்கா, அப்படியே பண்ணிடுறேன். ஏய் நில்லு. எங்க அதை எப்படி காட்டு பாப்போம். எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்க. போ, போய் கொடு.
துளசி அம்மா, எந்திரிங்கம்மா. சிவகாமி அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. ஏன் அஞ்சல, நான் தான் விரதம் இருக்கேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? எனக்கு வேணாம், அதை கொண்டு போ. இல்லம்மா, இது விஸ்வாயாக்காக சிவகாமி அம்மா வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க கொடுத்த பிரசாதம்னு அவங்க சொல்லிதாம்மா இதை கொடுத்தாங்க. இத சாப்பிடறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட சொன்னாங்கம்மா. சரி, அதை அங்க வச்சுட்டு போ. சரிங்கம்மா. துளசி, அத்தை, இந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் அந்த சிக்கன் இருக்கு. நம்ம வீட்ல தாளிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. இவ என்னடான்னா யாருக்கும் தெரியாம சிக்கன் வாங்கி சாப்பிடுறா. அத்தை, இது சிக்கன் சாப்பாடு இல்ல அத்தை, கோவில் பிரசாதம். எங்க அத கொடு. என்னடி இது? நான் என் புள்ள நல்லா இருக்கணும்னு வீட்டை சுத்த பத்தமா வச்சுக்க சொல்லிருக்கேன். நீ என்னடானா உங்க அம்மா கொடுத்த சிக்கனை மறைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி செஞ்சிருப்பேன். நம்மள மாட்டி விட பிளான் பண்ணிருக்காளா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேசாம முடிச்சிட்டு இருக்க. அம்மா, உங்களை நான் கோவப்படாம பாத்துக்கணும். துளசி, நீ அமைதியாவே இரு. இத பார், நான் என் புள்ளைக்காக தான் விரதம் இருக்கேன். அதனால கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியில போடி. கண்ணு முன்னாடி நிக்காத, போடி.
லக்ஷ்மி வாடி. வா. ஓடி. ஓடி. விஸ்வாவுக்கும் அம்மா போட்டிருக்கு. அதனால சிவகாமி வீட்டுக்கும் போக முடியாது. அப்பாவும் வீட்ல இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு இப்ப சாமி தான் துணை. கோயிலுக்கே போயிடலாம். அக்கா தூக்கணும்னு சொன்னது இந்த பொண்ணு தானா?